ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கூட்டு வந்து காட்டுறாங்க. இங்கே பாருங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. உண்மையிலேயே வந்து அத்தை வந்து நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. பார்த்தா வந்து அதில் எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்களே பாருங்கள் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னோடனே வெறும் வந்து ஃபோட்டோ தான் எதுவும் எடுத்து வச்சுருக்க, வேறு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாங்க ஸ்வேதா. அவங்க ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வீடியோ எடுத்துனேன். அப்போ அந்த வீடியோ எங்கே போயிருக்கோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வீடியோ பட்டனை ஐயோ வீடியோ பட்டன் ஆன் பண்ண விட்டுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்னாச்சு எல்லோரும் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா நீ தினம் தினம் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பியா? அப்போ என்னென்னா இந்த மாதிரி சொன்னேன், இப்போ என்னென்னா ஆப்பிள் கட் பண்ணி அதுவும் சாப்பிட்டான்னு சொல்கிற. எப்படி இப்படிப்பட்டவ எப்படி பண்ண முடியும்? எப்படி அவளால் ஆப்பிள் கட் பண்ண முடியும்? என்ன இது அநியாயமாக இருக்குது. உன் அத்தனை கூட பார்க்காம இந்த மாதிரி பழி சொல்லிட்டு இருக்கியே, அவள் மனசு எப்படி பாடுபடும்? நீ எல்லாம் வந்து ஒரு மருமகளா? அவளுக்கு எதுவும் செய்யவும் மாட்டேங்கிற, ஆனால் அவளை பற்றி இப்படியெல்லாம் பேசுறியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வைத்தியக்கு பாட்டி கேட்குறாங்க. அது கேட்டுட்டு நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க, உண்மையிலே அத்தை வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டாங்க, நான் பார்த்தேன், நான் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்தேன், ஆனால் வீடியோ பட்டன் ஆன் பண்ணாமல் பதட்டத்தில் விட்டுட்ருக்கேன், அதனால தான் என்னால் அந்த வீடியோ உங்களுக்குலாம் காட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அத்தை குணமாகணும்னு ஆசை இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு இப்படியா நீ கற்பனை உலகத்தில் இருப்ப? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் ஸ்வேதா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்றாங்க. யாருமே கேட்காம போயிடுறாங்க. அதனால ஸ்வேதா சமையல் நான் விட மாட்டேன், எப்படியாவது அத்தை நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க ஸ்வேதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து வேலையை பார்த்துட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து ஒரு நிமிஷம் நில்லு கண்மணி அப்படின்றாங்க. பார்த்துட்டு வந்து எதுக்காக நிற்க சொல்கிறேன் அப்படின்னோடனே உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க வெண்ணிலா. அதை கேட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது. என்ன ஓவராக போயிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், அத்தையை பார்த்துக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பில்டப் பண்ண, இப்போ என்னென்ன ஆன்ட்டியை பார்த்துக்காம அன்பு தானே முக்கியமாக பார்த்துட்ருக்க அப்படின்றாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே நீ என்ன சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போனேன், இதுக்கப்புறம் எனக்கும் அன்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் எப்போ வந்து வெள்ளாவை விரும்புகிறாரோ அதுக்கு அந்த நிமிஷமே அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு தானே போனேன். ஆமாம் இப்போ என்னன்றதுக்கு சொல்லிட்டு போனவ மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி அன்பு கூட இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கிறது கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் ரொம்ப படு கேவலம், உனக்கு அசிங்கமாக இல்லையா? உன் மனசில் அவர் மனசில் தான் நீ இல்லைல்ல, அப்புறம் எதுக்காக நீ அவர்கிட்ட இப்படி உறவாடல, அப்படியே அவர் மேலே கையை வச்சு அந்த மாதிரி எண்ணெயை தேய்க்கிற, உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு அவ்வளோதான் உனக்கு மரியாதை கெட்டு போய்டும் உனக்கு அப்படின்றாங்க. நான் அப்படி தாண்டி பேசுவேன், நீ கேவலமாக நடந்துக்கிற அன்புக்கிட்ட இப்படி உறவாடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு பாருன்னு அறையிறாங்க. யாருக்குடி உரிமை இல்லை? இங்கே பார், நான் விட்டு கொடுத்துட்டு கம்முன்னு போகிறேன், ஆனால் நீ தேவையில்லாமல் சீண்டிகிட்டு இருக்க. நான் வந்து அவர் மனசில் நீ இருக்குன்ற காரணத்துக்காக தான் அவர் மேலே கோபமாக இருக்கேன், மற்றபடி அவர் கட்டின தாடி என் கழுத்தில் இருக்குது. இப்போவும் அவர் எனக்கு புருஷன்தான், அவருக்கு நான் பொண்டாட்டி தான், அது மாறாது. நானே இல்லைன்னு சொன்னாலும் அந்த உறவு இருக்க தான் செய்யுது. அதனால தான் எல்லாரும் என்கிட்ட செய்ய சொல்லும்போது நானும் செஞ்சேன், மற்றபடி அவர் மேலே இருக்க அன்பால் செய்யலை, கடமைக்காக செஞ்சேன். கடமைன்றது ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த கடமைக்காக எல்லாரும் சொன்னதால நான் செஞ்சேன். அதுவும் பாட்டிங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு செஞ்சனே தவிர மற்ற எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான பிறவி இந்த உலகத்திலேயே கிடையாது. எப்படி கேவலமாக பார்த்துருக்க நீ, அதுக்கு தான் உனக்கு எல்லா விஷயமும் கேவலமாக தெரியுது. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் வந்து என்கிட்ட பேசி என்னை பற்றி தரகுறவாக பேசின ஒரு வாட்டி அப்புறம் இந்த அறை 4 அறையை விழும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வேணும் சமட்டேஷன் என்னையும் அடிச்சுட்டியாடி, உன்னை விட மாட்டேன்டி, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருந்தால் தானே நீ இதெல்லாம் பண்ணுவ, ஒரே நடியாக உன்னை மேலே அனுப்பினாதான் எனக்கு நிம்மதி, முதல்ல அந்த வேலையை பார்க்குற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க வெண்ணிலா. கண்மணி அன்பையும் வந்து ஒன்றா வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பாட்டிங்க எல்லாம் வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க. கண்மணி வேறு வழி இல்லாமல் வந்து எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி வந்து வம்பு பண்ணி வந்து அன்பு ரூமுக்கு அமுச்சு விடுறாங்க. அன்பும் கண்மணியும் வந்து அந்த ரூமில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் கண்மணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கும் இடைவெளி இருக்க தான் செய்யுது, அந்த இடைவெளி எப்போவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி நடுவில் வச்சு படுக்கிறாங்க. கண்மணி பார்த்து அன்பு வந்து அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கண்மணியை.